ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம அணகதை தாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கடத்துக்கும் கும்பகோணத்துக்கும் இடையில இருக்க இதுதான் அணகதை. இங்கே வந்து மீனுக்குன்னே தனியாக மார்க்கெட் இருக்குது. அங்கே என்னெல்லாம் மீன் கிடைக்குதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராக்கி துபாய்க்கு போனது 2 காரணத்துக்காக. இன்னொரு காரணம் என்ன? அவன் நிறைய பணம் எடுத்துட்டு போயிருந்தான்ல. But wasn't that an advance for the gold Inayat Khalil was sending? No. Then what was it for? சாச்சா, எனக்காக இன்னொரு வேலை செய்யணும். அண்ணா இந்த மீன்லாம் எப்படின்னா கெண்டா பப்பு பப்புனா பப்பு ரெட் பார்ப்பாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பேர் முன்சுமான பேர் ரெட் பார்க். நம்ம ஊரில் எப்படி சொல்லுவாங்க? இங்கே நம்ம ஊர்ல பவால் பப்பும்பாங்க. பவால் பப்பு. ஓகே, இந்த கெண்டைக்கு கெண்டா ரோகு, இது கங்களாங்கழுத்த, அது அது கலப்பு, அது அது கலப்பு. பார்மீன் சரிண்ணா. வேற சந்தேகம்? இந்த இதுல மீன் எதுனா ரொம்ப எல்லா மீனுமே டேஸ்டா இருக்கும். எல்லா மீனும் குழம்பு வச்சுனா எல்லாமே டேஸ்டா இருக்கும். ரைட்ண்ணா. புளி மிளகா ஊற்றணும். புளி மிளகா ஊற்றினா டேஸ்ட் தான். டேஸ்ட் தான். அதுக்கப்புறம் போனது டேஸ்டா இருக்கும். இன்னொன்னு போனா டானிக்க போனா இன்னும் சூப்பரா இருக்கும். டானிக்க போனா ப்ராடக்ட் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? அது ஏறில அப்படியே. இப்ப மக்கள் எப்படி நீங்க கூப்பிடுங்க, எப்படி இழுப்பீங்க? வாங்க நான் ஒண்ணு வாங்க கண்ட புதுசு வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். இல்ல இப்ப எப்படி கூப்பிட்டீங்க அதே கூப்பிடுங்க. அள்ளிக்கு அள்ளிக்கம்பா, கெண்ட பள்ளிக்கம்பா, அள்ளிக்கம்பிங்க. வியாபாரி பேர்லாம் தெரியும். வியாபாரி பேர் சொல்லி கூப்பிடுவோம். அப்படி புதுசா வாங்க வரவங்களா வாங்கண்ணா வாங்க தம்பி வாங்கிக்கிங்க. அதான் உங்க கடை பேர்? கடை பேர் சிஆர்பி. இப்போ வந்து மக்கள் அதிகமா வந்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாரும் நீங்க இழுக்கணும். எப்படி கூப்பிடுவீங்க நீங்க? இழுக்க வேண்டாம், அவங்களே வந்துடுவாங்க. நம்ம மீனை பார்த்தாலே வந்துருவாங்க. மீனை பார்த்தாலே சொல்லிட்டு சிஆர்பி சொல்லிட்டேன். என்ன கேள்வி கேட்குறேன்? நம்ம மீனை பார்த்தாலே இருப்புலாம் கிடையாது. நேரடி கொள்முதல் நம்ம வண்டி. நேரடி கொள்முதல். ஆமா. சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். அப்பா சீப் அண்ட் பெஸ்ட் கிடையாது, ரேட்டா தான். மீன் லைவா இருக்கும், அவ்வளவுதான். மீன் லைவா இருக்கும். ஆமா, இருப்பு கிடையாது. இருப்பு ஸ்டாக் மாதிரியா இருக்கும். வந்த உடனே அப்படியே கொட்டி உடனே அவ்வளவுதான். வண்டி இப்பதான் வந்துச்சு. நேற்று நைட் ரோட் ஆகி காலம்பரம் வந்துச்சு லைவ். ஓகே ஓகேண்ணா. நம்மள்ட்ட இருப்பு இருக்காது இல்லவா? கை கவிச்சு அடவாண்ணா. ஓகே அடிச்சிருங்க. நீ தூக்கு. இந்த மீன் எவ்வளவு எத்தனை கிலோ? 4 பேர் சாப்பிடலாம். இது 4 பேர் சாப்பிடலாம். 4 பேர் சாப்பிடலாம். இது இன்னைக்கு ஒரு 50 எல்லாரும் வாங்க. இதெல்லாம் உட்காந்தோம்னா வறுத்து வச்சுக்கிட்டு அழகா டிவியை பார்த்துக்கிட்டு வறுத்து வச்சு சூப்பரா சாப்பிடலாம். இது சரி சரி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரி சரி. செம்ம டேஸ்டா இருக்கும். முள்ளு இருக்காது. முள்ளு இருக்காதுங்களா? இது கெண்டை தானே? கெண்டை தான் ஆற்றல் பிடிக்கிறது. ஆமாடி, என்ன வெயிட்டா முன்னாலே தூக்க முடியல. நான் தூக்கணுயா சாம்பார் ஆப்பு எனக்கு 6 கிலோ. புறா 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 புறா. அம்மா புல்லு கட்டே தூக்க முடியாது ஆளுக்கு. புல்லட் எதுக்கு? முன்னாலே தூக்க முடியாது. ஒரு வயசான கேள்வியா போய் தூக்க சொல்றீங்களா? நல்லா இருக்காது. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வா ஓ, இது வவ்வாலு, இது கெண்டை, இது சின்ன கெண்டை, இது ஜிலேபி. ஜிலேபியா? இதான் கரும் ஜிலேபியா? அதான் ஸ்வீட்டா இருக்கும். சாப்பிட்டீங்களா? இல்லையே. ஜிலேபி. சரி ரைட் ரைட் ரைட்மா. இப்போ மார்க்கெட்டில் எல்லாமே இது உங்களுக்கு காலி ஆகிடுமா? இன்றைக்கே காலி ஆகிடுமா? இன்றைக்கே சாயந்தரத்துக்குள்ள 5 மணிக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள கூட்டம் வந்ததுன்னு நேரத்தோடய முடிச்சிடும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கூட்டம் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை நிறைய கூட்டம். 10-12 மணிக்குள்ள மார்க்கெட்டை காலி ஆகிடுச்சு. இல்லை, இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் கூட்டம் அதிகமாக இருக்குமா இல்லை மற்ற நாள்லையும் கூட்டம் அதிகமாக? ஞாயிற்றுக்கிழமை நிறைய இருக்கும், மற்ற நாளில் நார்மலாக இருக்கும். நார்மலாக இருக்கும். ஆனால் எப்போதுமே மார்க்கெட் உண்டு. மார்க்கெட் எனி டைம். மாதத்துக்கு ஒரு நாள் தான் லீவ். அமாவாசை ஒரு நாளைக்கு. அமாவாசை மட்டும் கிடையாது, பாக்கி எல்லா நாளும் உண்டு. எல்லா நாள்லையும் எங்களுக்கு மார்க்கெட். ஓகே ஓகேம்மா. சரிம்மா, நன்றிம்மா. இதில் என்ன இருக்கு? அதெல்லாம் உண்டு. அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வள்ளி. வள்ளி. இங்கே நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? மீன் கட் பண்ணுறது. மீன் கட்
பண்ணுற வேலை. ஓகே, இப்போ இந்த மார்க்கெட் காலை எத்தனை மணிலேருந்து ஈவினிங் எத்தனை மணிக்கு உண்டு? இது வந்து 4 to 8 வரைக்கும் தான். இது காலைல 4 மணிலேருந்து காலையில் 8 மணி. ஹோல்சேல் கடை மட்டும் 4 to 8. ஆ, மீதி உள்ளார உள்ளதெல்லாம் நைட்டு 7 மணி வரைக்கும் உண்டு. 7 மணிக்குள்ளேயும் உண்டு. ஆமாம். ஓகே, இந்த அணக்கதில் என்னக்கா ஃபேமஸ் இங்கே என்னால முடியலடா. மார்க்கெட்டில்? இதுதான் அணக்கதில் மார்க்கெட் தான், மீன் மீன் மார்க்கெட். மார்க்கெட் தான் ஃபேமஸ்ஸு. ஓகே ஓகே. இங்கே போதுமான வருமானம் உங்களுக்கு கிடைக்குதுங்களா? தினசரி கூலி இப்போ டவுன் ஆயிடுச்சு. இப்போ டவுன் ஆயிடுச்சு. இந்த கார்த்திகை மாதத்தில் டவுன் ஆயிடுச்சுல்ல? இல்லை, இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரு 3 மாசமாவே டவுனாக தான் Down ஆ தான் இருக்குது. இருக்கு. இதை விட்டாலும் வேற வழி இல்லை எங்களுக்கு. அதனால நீங்கள் இந்த மீன் கட் பண்ணுற வேலை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே ஓகேக்கா. இப்போ வந்து இங்கே எப்போதுமே கூட்டம் இருக்குமா, இல்லை இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எப்போதுமே? நார்மலாகவே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கூட்டம். ஆ. பாக்கி நாள்லாம் நார்மலாக நார்மலாக இருக்கும். இருக்கும். நார்மலாகவே. ஓகே. பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். மதன், ஓகே. நீங்கள் என்ன ப்ரோ? நான் இங்கே தான் ப்ரோ அணக்கடை தான். அனாதனா? அனாதனா இதானே? அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அது போலாம்ண்ணா. இதான் நீங்கள் யூடியூப் இங்கே ரன் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி எல்லா மக்களும் சொன்னாங்க. ஸோ இந்த மக்கள் ப்ரோ இல்லை சொன்னாங்க. இல்லை இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. இல்லை இங்கே உள்ள அவர் வேலை பார்க்க. சொன்ன ஒரு ஃபோக்கஸ் எங்கே ஒரு ஆளக்கடா. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இங்கே எப்படி நம்ம அணகாதியில் என்னெல்லாம் ஃபேமஸ்ஸு? இங்கே நமக்கு ஆத்து மீன் எல்லாமே கிடைக்கும் ப்ரோ. ஆத்து மீன் எல்லாமே ஆத்து மீன் கிடைக்கும், கடல் மீன் கிடைக்கும். சுத்தோட எல்லாருக்குமே இங்கே தான் நமக்கு மீன். Okay. இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் நம்ம ஏரியாவில் தான் மீன் எல்லாருக்குமே. இங்கே மீன் வந்து எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்குமா? சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும், ஹை குவாலிட்டிலையும் கிடைக்கும், லோ குவாலிட்டிலையும் கிடைக்கும், எல்லா குவாலிட்டிலையும் கிடைக்கும் எல்லா bro. என்ன இது மீனும் கிடைக்கும், எல்லா வகையான விலையிலையும் கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. மக்கள்லாம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ப்ரோ நல்லா அதிகமாக வருவாங்க? இங்கே வந்து காலைல 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ மார்க்கெட்டு. மக்கள் 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் டவுன் ஆயிரும் ப்ரோ. ஒரு 10 மணி வரைக்கும் தான் அதிகபட்சம். அதுக்கப்புறம் யாரும் வாங்க ஃபைம் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ப்ரோ. சரி, உங்கள் சேனல் நேம் ப்ரோ? மதன் கிளாஸ் ப்ரோ. நீங்கள் எந்த மாதிரியான வீடியோ ப்ரோ? நான் ஜஸ்ட் காமெடி அந்த மாதிரி ஃபன்னா ப்ரோ. Fun-ஆ? ஆமாங்க ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. வாம் ஃபயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.